ஃப்ரெண்டோஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய எப்படியாவது நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலைக்கு மேல வலை, தூண்டிலுக்கு மேல தூண்டில் போட்டு என்ன பண்றாங்க, கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா விஜய் என்ன பண்ணல, அசர்ற மாதிரிலாம் தெரியல. உங்க கூட எல்லாம் கூட்டணி நான் வைக்கணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆரம்பத்துல நீங்க விஜய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறேன், மாநாடெல்லாம் நடந்தும் போது மாநாடுல ரொம்பவே ஓப்பனாவே சொன்னாரு, தேசிய லெவல்ல எனக்கு பாஜக எதிரி, மாநிலத்துல திமுக எதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கொள்கை ரீதி எதிரி பாத்தீங்கன்னா பாஜக, அரசியல் எதிரி பாத்தீங்கன்னா திமுக அப்படின்றத ஓப்பனாவே பிரகடனப்படுத்தினாரு. அப்ப எந்த அடிப்படையில நீங்க விஜய உங்களுடைய கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது ரொம்ப குழப்பமா இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுக கூட பாஜக சேர்றதுக்கு முன்னாடி விஜய் கூட அண்டர் டீலிங் எல்லாம் போட்டாங்க. நீங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக போயிட்டு விஜய் கிட்ட ஏறாத படி இல்ல, தட்டாத கதவு இல்ல, அந்த அளவுக்கு போயிட்டு என்ன பண்ணுச்சு, இறங்கி போய் என்ன பண்ணுச்சு, கூட்டணிக்கு வச்சது. உடனே விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் கூட்டணிக்கு வர முடியாதுங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு இருந்தாரு, நம்மளுக்கான ஒரு மாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூட இருந்த ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் புதுசா இணைஞ்சாருல ஆதவர்ஜுனா, தேர்தல் பிரிவு செயலாளர், அவர் கொடுத்துனா, நீங்க திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக கூட தான் நீங்க கூட்டணி வைக்கணும், வேற வழியே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், அதிமுக கூட்டணி வச்சாகணும் அப்படின்னும் பொழுது விஜய் கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணாரு, சரி ஓகேங்க நான் வரேன், நான் வரணும்னா பாதிக்கு பாதி சீட்டு தரணும், 2.5 வருஷம் ஆட்சி நீங்க செய்யணும், 2 வருஷம் ஆட்சி நாங்க செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி சொல்றதுன்னா, இவங்களை அறியாம நினைச்சு சிரிக்கிறதா இல்ல இவங்களை இயலாமை நினைச்சு சிரிக்கிறதா அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி சிரிச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உடனே இருந்தாலும் எப்படி புதுசா வரவங்களை நம்பி எப்படி நம்ம அப்படியே தூக்கி கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க என்ன எந்த ஒரு தேர்தலில் நின்று தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணவே இல்லை, தன்னுடைய கட்சியுடைய ஓட் பேங்க் இவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணவே இல்லை. இளைஞர்கள் பட்டாளம் வச்சுட்டு இருக்காரு, அந்த ஒரு காரணத்துக்காக இவரை கண்மூடித்தனமா நம்பி எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் அதிமுக இருந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. அதாவது விஜய்க்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்கள்லாம் நமக்கு ஆட்சி பிடிக்கிறது மேட்டர் இல்லைங்க, நம்ம வாக்கு சதவீதம் வாங்கிடணும், எப்படியாவதுன்னா திமுகவை என்ன பண்ணணும், ஆட்சி கட்டுல இருந்து இறக்கிடணும், அவங்களை இறக்கல உங்க ஜோலி முடிஞ்சிரும் அப்படின்னு பயங்காட்டுறதுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. சரிங்க ஓகேங்க, நீங்க எனக்கு பழைய டீலிங் மாதிரிலாம் வேணாம், எங்களுக்கு ஒரு 5 அமைச்சரவை கொடுத்துருங்க, டெப்டி சிஎம் கொடுத்துருங்க, தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு 60 சீட்டு கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்திருக்காரா. இதற்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு அசைவு இல்லாம குழப்பமான சூழ்நிலை இருந்திருக்கிறார். ஏன் குழப்பம்னா, இந்த பக்கம் பாஜக என்னன்னா பிளான் பண்ணுது, ஒருவேளை இவர் தமிழக வெற்றி கழகத்தோட போயிட்டா இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏற்கனவே நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல, இப்ப இவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்ம சுத்தமா டம்மி ஆயிருவோம். அதனால பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக மேல ஏறி குதிரை சவாரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா விஜயோட ஆஃபர் எடுத்துக்கிறதா என்ன பண்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையே எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்ல, நீங்க விஜய் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணவே முடியாது, விஜய் மட்டும் இல்ல நீங்க தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் சூஸ் பண்ண முடியாது, நாங்க உங்க மேல ஏறிதான் சவாரி பண்ணுவோம், அதனால நீங்க எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணிருக்கு, அடி மேல அடி போட்டதுனால வேற வழி இல்லாம பாஜக கூட கூட்டணி போய் சேர்ந்திருக்காரு. இப்ப என்ன ஆயிருச்சு அதிமுகக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011ல அதிமுக கூட தேமுதிக என்ன பண்ணிச்சுன்னா கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு பிரதான எதிர்கட்சி தலைவர் பதவியில இருந்து திமுக வைத்து வெளியே அனுப்பிட்டு விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னா பிரதான எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. சோ அதே சூழ்நிலை 2011ல நடந்த சூழ்நிலை இப்ப 2026ல அதிமுகக்கு நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல எப்படியாவது பாஜக கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிடு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, யாரு நீங்க கூட்டணியில வச்சுப்பீங்களோ வெளியே அனுப்புவீங்களோ தெரியாது, விஜய் எப்படியாசனத்துக்கு உள்ள போட்டுருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை என்ன பண்ணிருக்காரு, அதிமுக சொல்லியிருக்காரு, பாஜக சொல்லியிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அதிமுக பிரமுகர்கள் ஒரு பக்கம் விஜய் கிட்ட போயிட்டு நீங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் பாஜக என்ன பண்ணுதுன்னா, நீங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கொடுத்திருக்காங்க. பொதுவா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா,
திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குறதுக்கு, திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா சக்திகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேரலாம். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ராம சீனிவாசன் சொல்றாரு, இன்னும் நிறைய நிர்வாகிகள், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொல்றாங்க, நிறைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், திமுக 2026 ஆட்சி கட்டில ஏறக்கூடாது, மண்ணை கவனம் அப்படின்ற ஒரு கோல்ல இருந்து என்ன பண்றாங்க எல்லாரும் ஒண்ணு சார். இதேதான் பாஜகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. நாங்க பாத்தீங்கன்னா நிர்பந்தத்துல எல்லாம் நாங்க கூட்டணி வைக்கல, எங்களுடைய பொது எதிரி திமுக, அதுக்காக நாங்க கூட்டணி சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சோ இப்ப விஜய் கதைக்கு வரும். விஜய் இப்ப என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இவங்களை கொள்கை எதிரியா நம்ம என்ன பண்ணிட்டோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், தெரியாம வாயை விட்டுட்டோமோ, ஒருவேளை நம்ம திமுகவே எதிரி அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் போயிட்டாரா. அதனால இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இப்போ ஒரு புது வகையான ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு பாஜக இல்ல அதிமுக. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா நான் என்ன பண்றேன், கூட்டணிக்கு வரேன், அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வரேன், ஆனா ஒண்ணு பாஜக வெளியே போயிருச்சுன்னா நான் உள்ள வரேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிருக்கு, ஒரு தூது ஒண்ணு விட்டு இருக்குதா செய்திகள் பரவுது. என்ன விஷயம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் என்ன நினைக்குதுன்னா, நான் கொள்கை எதிரியா நான் பண்ணிட்டேன், பாஜகவை அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அது இல்லாம எங்க கொள்கை தலைவர்களை பெரியாரெல்லாம் ஏத்திருக்கேன், அந்த பெரியார்ன்றது பாஜக ரொம்ப ஒட்டவே ஒட்டாது, இதன் அடிப்படையில நான் உள்ள வரணும்னா தேவையில்லாம கிளாஷ் ஆகும், எனக்கு கெட்ட பேர் ஆகும். ஏன்னா எனக்குன்னு இப்போ ஒரு மாசு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில சரி, நிறைய பெரியவர்கள் முதற்கொண்டு ரசிகர்கள் முதல் எல்லாருக்கிட்ட ஒரு மாசு இருக்கு. இப்ப நான் அதை உடைச்சிட்டு இப்ப நான் இங்க வந்தேன்னா என்னுடைய ட்ரீம் எல்லாம் உடைஞ்சிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பாஜகவை கழட்டி விட்டுட்டு நீங்க வாங்க, நம்ம 2 பேர் என்ன பண்ணுவோம், கூட்டணி வைப்போம், இன்னும் நிறைய பேர் சேர்த்துப்போம், பாமகவை சேர்த்துப்போம், தேமுதிகவை சேர்த்துப்போம், இன்னும் என்னென்ன கட்சி வருதோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில இந்த மாதிரி டிமாண்டுகள் முன்வைத்ததா தகவலும் கசிஞ்சிருக்கு. சோ இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நிர்பந்தத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கவே முடியலையா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலைமை அதாவது இனிய வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று தினத்துல பொது மேடைகள்ல எடப்பாடி பழனிசாமியே சொன்னாரு, கமலாலயத்துல அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவும் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா நிர்பந்தத்தினால வரல, கட்டாயத்தினால வரல, மகிழ்ச்சியினால வந்திருக்கு, அதுவும் இல்லாம பிரஷர்னால வரல, பிளஷரால வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிளஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழ் அதிகாரத்தை நிறைய பேருக்கு கேட்ட பிளஷர் தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனமும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்லங்க கடமைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடமைக்குன்னா என்ன கடமை அதிமுக இருக்குது, பாஜக கூட கூட்டணி வைக்க அப்படின்னு சொல்லுது. மனமோந்து சொல்லுது. என்ன நீங்க மனைவி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களாலதான் நாங்க தோத்தோம், அதனால பாத்தீங்கன்னா நாங்க இவங்க கூட கூட்டணி வைக்கலன்னு சொல்லிட்டு கூட்டணியில இருந்து வெளியே வந்தீங்க, அப்ப திரும்பவும் நீங்க மனமோந்து வைக்கிறீங்களா இல்ல கடமைக்காக வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எப்படியோ ஒண்ணு இன்னைய டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எந்த விதத்துல நம்ப முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பல கேசுகள் முக்கியமா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சின்னம் வழக்கு அவங்க கிட்ட இருக்கு. அது 99% ஓபிஎஸ்க்கு போற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த டைம்ல பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு அந்த இரட்டை இலை சின்னத்தை நம்ம வாங்கிட்டு கட்சியை நம்ம வாங்கிட்டா பாஜகவை கைட்டி விட்டுறலாம், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு எப்படியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கனவுல கூட எடப்பாடி பழனிசாமி மிதக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது சாத்தியப்படாது. ஏன்னா பாஜகவை பத்தி அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஏப்ரல் 11 நினைக்கிறேன், அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்ல அமித்ஷா அவர்கள். அதுக்கு முன்னாடி இதுக்கு இவங்க டெல்லியில போய் பார்த்தாங்களா, அப்ப என்ன சொன்னாரு, நான் பாத்தீங்கன்னா என்னுடைய கட்சி அலுவலகத்தை தான் நான் பண்ண பார்க்க வந்தேன், கூட்டணி போயிட்டு ரகசியமா சந்தித்ததை பத்தி கூட எதுவுமே பேசல. அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக
அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், அதிமுக எங்க கிட்ட கூட்டணி பத்தி தான் பேச வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்றாரு அமித்ஷா அவர்கள். ஆனா இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட்டணியை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, நான் சட்ட ஒழுங்கை பத்தி தான் பேச போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலான பதில் சொன்னாரு. இவ்வளவு ஏங்க அந்த ஏப்ரல் 11 அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, அந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல நடந்த அந்த பேக்ரவுண்ட் பேனர் நடந்தது எவ்வளவு பெரிய மாற்றங்கள். எடப்பாடி பழனிசாமி போறதா வேணாமா, வீட்டு வாசப்படி இப்படி போறதோ பின்வாங்குறதோ, இப்படி போறதோ பின்வாங்குறதோ, அண்ணாமலை நீக்கி விட்டார் அப்படின்ற செய்தி கேட்டவுடனே காலை முன்னாடி எடுத்து வச்சுன்னு ஹோட்டலுக்கு பதிரிச்சு ஓடியாந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியில பாத்தீங்கன்னா பாமக இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. அந்த கூட்டணி கட்சி தலைவரா இல்ல, வெறும் அதிமுகவும் பாஜக மட்டும் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சோ அதுலயே பயங்கரமான குழப்பம் இருக்கு. சோ திருட்டுத்தனமாவே என்ன பண்ணாங்கன்னா கூட்டணி வச்சு என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா இதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மகிழ்ச்சியா வச்சோம், நாங்க எங்க கூட்டணி இந்த பிரஷர் கூட்டணி இல்ல பிளஷர் கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ எதுவா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் என்ன நினைக்குதுன்னா, நீங்க பாஜக கூட கூட்டணி முறிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி வைக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சொன்னா, டெப்டி சிஎம் கூட கொடுக்குறாங்க, மினிஸ்டர் பதவி கூட கொடுக்குறேன், எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும், பாஜக கூட கூட்டு சேர்ந்து இங்க ஆட்சி அமைச்சிட்டா பாஜக எந்த அளவுக்கு இங்க குளறுபடி செய்வாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க அப்படின்றது அதிமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி பிளான் போடுறாருன்னா, ஒருவேளை இந்த காரியத்தை எல்லாம் நம்ம சாதிச்சுட்டு பாஜகவை கழட்டி விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், கை கூத்துறலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி அமைச்சிட்டா என்ன இவங்க பண்ணாலும் மக்களுக்கு எல்லாமே வெட்டு வெளிச்சமா தான் ஆயிரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கிறாராம். விஜய் அவர்கள் அப்படிதான் தூது விட்டதா செய்தி சொல்றாங்க. நீங்க பாஜக கூட உறவு முறிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி வச்சு நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து தான் பண்ண. ஏன்னா தேர்தல் நெருங்க 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 வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா எப்படி வேணாலும் மாறலாம். இந்த பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு இப்ப சொல்லிக்கலாம், ஆனா தேர்தல் நெருக்கத்துல அங்க என்ன குளறுபடி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க அதிமுக கூட்டணி குளறுபடியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்தல் நெருங்கும் போது என்ன வேணா மாறலாம், யாருக்கு வேணா என்ன வேணா மாறலாம். ஏன்னா தேர்தல் நெருங்கும் போதுதான் அந்த நெருக்கத்தெல்லாம் தெரியும். சோ எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக ஒரு கோரிக்கை வச்சிருக்கு, நீங்க பாஜக கூட கூட்டணி முறிச்சிட்டு வாங்க, நம்ம 2 பேரை கூட்டு சேர்ந்து இங்க ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.